தனிக்கடை வச்சுட்டு போனி ஆகலினா பழைய கடைக்கே போகணும்னா அவங்க கொடுக்குற வேலையை புடன்னு முடிக்கணும்னா புடன்னு தான் முடிக்கணும். இல்லை நான் அப்போ கேஷியர் தான் உட்காந்துருந்தேன், நான் முதலாளி மாதிரி இருந்தேன், இப்போவும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் முடியாது. இதெல்லாம் புரியாது. அதிகாரிகளாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு. இப்போ நிறைய பேர் அதில் ஏதோ கூகுள் சர்ச்சில் போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் ஆளுகளை போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அரசியலில் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவனை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் புரியாது அரசியல் கட்சியுடைய நடைமுறைகள், அரசியல் கட்சியுடைய அனுபவங்கள். திடீர்னு தலைவனாகவே இறங்குறவங்களுக்கு புரியாது. தொண்டனா இருந்து பல காலம் அரசியலை பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதை கேட்கலாம், ஏன்னா பிரஸை பார்க்கணும், இதுக்காக தான் நான் பிரஸை பார்க்கறது இல்லைங்களா? அண்ணே இந்த கூட்டணி பத்தி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை, யாரோ பேசிட்டு நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம். அண்ணா கடந்த 2 மாதத்துல 3வது முறையாக பத்திரிகை நண்பர்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேலே எங்கேயுமே பார்க்கலீங்க, நீங்களே செக் பண்ணிக்கணும். காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலா பதவியெல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளுங்க. அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன், இது ஏன் ஊரு, எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம் சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உருக்கி 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்துல சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுல போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்துல இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா பேசிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் அதுக்கு உங்களுக்கு செய்தி சொல்லணும், அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத. நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கோம்.